Dear friends, ஒரு PDF ஃபைலில் டேபிள் ஃபார்மேட்டில் என்ட்ராக இருக்கிற டேட்டாவை எக்ஸல் ஃபைலாக ரொம்ப ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெஸ்க்டாப்பில் சேலரி டீட்டெயில்ஸ்னு பேருள்ள ஒரு PDF ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஜில் டெக்ஸ்ட்டும், ரெண்டாவது பேஜில் டேபிள் ஃபார்மேட்டில் டேட்டாவும், மூணாவது பேஜில் டெக்ஸ்ட்டும் என்ட்ராயிருக்கு. இந்த ரெண்டாவது பேஜில் டேபிள் ஃபார்மேட்டில் உள்ள டேட்டாவை மட்டும் எக்ஸல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஃபைலை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு வேர்டு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இதில் இந்த ஓப்பனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ரௌஸ் பண்ணுறேன். ப்ரௌஸ் பண்ணி அந்த PDF ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு போய் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணணும். நான் டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைல் இங்கே தெரியுது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வேர்டு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகி இந்த மெசேஜ் தெரியுது. இதில் வேர்டு வில் நவ் கன்வெர்ட் யுவர் PDF டு an editable வேர்டு டாக்குமெண்ட்னு இருக்குது. இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த PDF ஃபைலு வேர்டு டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு பேஜில் டெக்ஸ்ட்டு தெரியுது. செகண்ட் பேஜில் டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கிற டேட்டா தெரியுது. மூணாவது பேஜில் அந்த டேபிளோட கீழ்ப்பகுதியும் அதுக்கு கீழே டெக்ஸ்ட்டும் தெரியுது. இப்போ இந்த டேபிளை மட்டும், அதாவது டேபிளும் அதில் உள்ள டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணணும். அதுக்கு இங்கே மேலே இந்த டேபிளுக்கு லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் தெரியுது. அது மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த டேபிளும் அதில் உள்ள டேட்டாவும் மட்டும் செலக்ட் ஆகிடுது. இப்போ இதை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணுறதுக்கு நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு C பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இது காப்பி ஆகிடுது. இப்போ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு எக்ஸல் ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எக்ஸல் ப்ரோக்ராம் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் ஒரு blank ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணணும். நான் இந்த blank ஒர்க் புக் மேலே மவுஸை வச்சு கிளிக் பண்ணுறேன். ஒரு நியூ blank ஒர்க் புக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. செல் A1 செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஹோம் டேப் உள்ள பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா அந்த டேபிள் இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. இதில் மொத்தம் 34 எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ இதை ஃபார்மேட் பண்ணணும். நான் இந்த 1 2 3 4 5 காலம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி இதோட வித்தை கூட்டுறேன். கொஞ்சம் குறைக்கணும், கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இதோட ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் கூட்டுறேன். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு A பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இது எல்லாம் செலக்ட் ஆகிடுது. இப்போ ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் கூட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த ஹெட்டிங்கோட ஹைட்டை கொஞ்சம் கூட்டணும். நான் அந்த ஹெட்டிங்கை மட்டும் செலக்ட் பண்ணி இதோட ஹைட்டை கொஞ்சம் கூட்டுறேன். அதே மாதிரி இதோட ஹைட்டையும் கொஞ்சம் கூட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக PDF ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு ஃபைலை எக்ஸல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.